முதல்ல அந்த வீட்டுக்கு கொண்டு போய் சட்டு புட்டுன்னு வறுத்து ஆக வேண்டிய வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்போம் மச்சான். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க ஆரம்பிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு முதல்ல வந்து இந்த பேஸ்ட் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்ததும் அடுப்புல ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சதும் ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கடலெண்ணெய் பாத்தீங்கன்னா மரச்செக்கு கடலெண்ணெய், சுத்தமான மரச்செக்கு கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி எல்லாத்தையும் போட்டுட்டு இதை போடும்போதே கொஞ்சம் வாசனை இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கூட வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கலாம். அடடா, பிரிஞ்சி இலை போடல. இப்ப அந்த பிரிஞ்சி இலையும் கொஞ்சம் சேர்த்து போட்டுருவோம். பிரிஞ்சி இலை போட்டதுக்கு அப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் ஏற்கனவே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வந்து இப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், 2 தக்காளி இந்த குழம்புக்கு சேர்க்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச ஜார்லயே இந்த தக்காளியும் அரைச்சிக்கலாம். ஜார் சின்ன ஜார்னால முதல்ல ஒரு தக்காளி போட்டு அரைச்சி எடுத்துப்போம். அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை போட்டேன். ஜார்ல வந்து தெரிச்சிருன்றதுனால முதல்ல ஒரு தக்காளியை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பொதுவாக அரைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த காரணத்துக்கு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறது நல்லது. பொதுவாக அதை சேர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தக்காளியை போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். அதையும் இப்ப நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு பெரிய ஜார்ல 2 தக்காளி ஒரே நேரத்தில் அரைச்சு போடலாமே, நீங்க கேட்கறது புரியுது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த மிக்ஸ் ஆகி வந்துட்டு இருக்க நேரத்துல இல்ல அதே சின்ன மிக்ஸி ஜார்ல ஒரு 5 முழு முந்திரி எடுத்து துண்டு துண்டா கொஞ்சம் உடைச்சு போட்டுக்கலாம். இது கூட 5 ஸ்பூன் தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு இதையும் நல்லா வந்து கொஞ்சம் அரைச்சு நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சு எடுத்த தேங்காய் முந்திரி பேஸ்டையும் இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கழுவி வச்சிருந்த சிக்கனை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாம். இது வந்து சிக்கன் 600 கிராம் சிக்கன். இது சிக்கன்ல நல்லா மசாலா ஏறதுக்காக சிக்கனை நல்லா வந்து நாலா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா மசாலாவோட நம்ம அடுத்ததா 5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தனியாத்தூள், 1 நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து தண்ணி சேர்க்க போறோம். தேங்காய் முந்திரி துருவலை அரைச்ச அந்த ஜாரிலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை முதல்ல வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ அடுத்து நம்ம குழம்பு கொதிக்க விட வேண்டியதுதான். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்து இந்த குழம்போட சேர்த்து ஒரு தோசை ரெடி பண்ண போறோம். தோசைக்கும் இந்த கறி குழம்புக்கும்
ரொம்ப சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். அடுத்து இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணலாம். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்காக குழம்பு வந்து தட்டு போட்டு முடியாச்சு. ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமாறு வச்சிருப்பீங்கல்ல, ஆமாங்க, அத அடிப்பக்கமா திருப்பி வரட்டுன்னு ஒரு 4 இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுருங்க. சரிங்க. ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேல ஆப்புல விளாவி விட்டு சரிங்க பொத்துனாப்புல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா, ஆனா உன்ன never really know what's going on. Look at me sometimes like all you want to do is run. Hear me out, hear me out. It's all the things you know. என்ன கோழி கொத்துற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்கற? இந்த பார் எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். பிடிச்சா சாப்பிடுங்க. எலும்பு எப்படி கடிக்கும் தெரியுமா? இப்படித்தான் எலும்பு கடிக்கணும். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.